Hi students, in the video நம்ம 12th standard computer science chapter 7 python functions ல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு detailed question which is explain different types of function with an example. இந்த question எப்படி நீங்க present பண்ணனும் அப்படினா ஃபங்க்ஷன்னா என்னன்னு எழுதணும், எழுதிட்டு அதுக்கு அப்புறம் அதோட 4 types சொல்லணும். ஓகே, ஃபங்க்ஷன்னா என்னன்னு எழுதுறதுக்கு ஒரு மார்க், அதுக்கு அப்புறம் ஒரு டைப்பையும் டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொன்றுக்கு ஒரு மார்க். ஓகே, ஸோ நம்ம இந்த ஆன்சர் எப்படி வந்து பார்த்தா ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னா என்னென்னு எழுதணும். ஃபங்க்ஷன்ஸ் ஆர் த நேம்டு பிளாக் ஆஃப் கோட் தட் இஸ் டிசைன் டு டூ ஒன் ஸ்பெசிஃபிக் ஜாப். ஆல்ரெடி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பற்றி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லி ஆகணும் இல்லையா, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கிவ் அ வெரி ப்ரீஃப் definition about the function. Okay, function அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஆஃப் கோட். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லைன் இருக்கலாம், 10 லைன் இருக்கலாம், 15 லைன் இருக்கலாம், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஓகே, எஸ். ஸோ அந்த பிளாக் ஆஃப் கோடுக்கு நீங்கள் ஒரு பேர் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ அந்த பேர் வச்சு அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் கோடுக்குள்ளே என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேலையை உங்களுக்கு அது செஞ்சு கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆர் நேம்டு பிளாக் ஆஃப் கோட். அந்த பிளாக் ஆஃப் கோடுக்கு ஒரு பேர் இருக்கும், தட் இஸ் டிசைன் டு டூ ஒன் ஸ்பெசிஃபிக் ஜாப். ஓகே, ஸோ அது என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிளாக்குள்ளே என்ன டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த வேலையை உங்களுக்காக அது செஞ்சு கொடுக்கும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we have 4 types of function: user defined function, built-in function, lambda function, recursive function. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் உங்களோட வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்களாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதின கோடு தானே. ஓகே, ஸோ நீங்களாக ஒரு பேர் கொடுத்தீங்க அப்படின்னா அது பேர் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் பை த யூசர் தெம்செல்ஸ். ஓகே, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசரே டிசைன் பண்ண ப்ரோக்ராமுக்கு அவங்களா ஒரு பேர் கொடுத்தாங்கன்னா அது பேர் யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். Okay, this is a very simple example. So யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இது யூசரே டிஃபைன் பண்ணுற ஃபங்க்ஷன் தானே, அதனால் இங்கே ஏரியான்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இந்த ஏரியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரந்தசிஸ்குள்ளே இருக்கிற இதை பேர் வந்து பார்த்தோன்னா பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லை ஆர்குமெண்ட் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் தென் எண்டு வித் கோலன். இதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுற விதம். ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்க போது ஒன்றும் இல்லை, இந்த வித்தையும் ஹைட்டையும் வந்து பார்த்தா மல்டிப்ளை பண்ணி அதோட வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணனா கொடுக்கணும். ஓகே, எஸ். ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். இதுக்குள்ளே நான் பெருசாக கோடெலாம் எழுதல, ஒரே ஒரு லைன் கோடு தான் எழுதியிருக்கேன். ரிட்டர்ன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வித் இன்டூ ஹைட். ஓகே, இன்டூன்றது ஆஸ்ட்ரிக், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, வித்தையும் ஹைட்டையும் வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளை பண்ணி தரணும். இப்போ பாருங்கள், இதான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஓகே, இந்த ரெண்டே லைன் தான் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகாது. எப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ தான் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணணும்னா அந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன, ஏரியா, அதை கொடுத்துட்டேன். வித்துக்கும் ஹைட்டுக்கும் ஒரு வேல்யூஸ் கொடுக்கணும். ஓகே, இங்கே வித்துக்கு வந்து 3 கொடுத்துருக்கேன், ஹைட்டுக்கு வந்து 5 கொடுத்துருக்கேன். ஓகே, விச் இஸ் வெரி சிம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து வித்துக்கு கொடுக்குறோம். ஓகே, ஸோ வித்து வந்து 3, ஹைட் வந்து 5. ஓகே, இப்படி வந்து வேல்யூ பாஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டனில் வித் 3 5 15. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் இங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கிடைக்கும், விச் இஸ் வெரி சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி built-in function. A function which is built-in within Python are called built-in function. இப்போ இந்த built-in functionனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடிங் எழுத போகிறது கிடையாது, ஆல்ரெடி உங்களுக்காக ஒருத்தவங்க கோடிங் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகே, ஜஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபங்க்ஷனோட பேரை மட்டும் சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ built-in function. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா built-in ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ எக்ஸுக்கு 20ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஓகே, ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு ஒரு வேரியபிளை டிஃபைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 20ன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். பிரிண்ட் உள்ள பாருங்கள், ஏபிஎஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அப்சல்யூட், இட் ரிட்டன் த அப்சல்யூட் வேல்யூ. இது ஒரு built-in ஃபங்க்ஷன். ஓகே, இது என்ன பண்ணுது ஏது பண்ணுது அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே வேண்டாம். ஓகே, ஜஸ்ட் பேரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டா போதும், அது உள்ள எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடு இருக்குன்றதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும் போதும். இப்போ ஏபிஎஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸில் நீங்கள் என்ன வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கீங்க, 20ன்னு பாஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? அப்போ இதோட அப்சல்யூட் வேல்யூ என்னவோ அதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணும். இதோட அப்சல்யூட் வேல்யூ என்ன அப்படின்னா 20 தான். ஓகே, ஸோ அது ஒரு இன்டீஜர் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை இது மாதிரி ஒரு ஃப்ளோட் வேல்யூவாக இருக்கலாம், இல்லை அது பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணும், அவ்வளோதான். ஓகே, இப்போ y is equal to -23.2 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட் வேல்யூ. ரைட் ஆர் நாட்? இப்போ இதோட அப்சல்யூட் வேல்யூ கொடுக்க சொன்னால் இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மைனஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஓகே, இந்த மைனஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு இந்த நம்பரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் 23.2 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இதுக்கு கோடிங் நீங்கள் எழுதலை, நீங்கள் முன்னாடி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் பார்த்தோம், அதில் கோடிங் நம்மளே எழுதிடணும். பட் இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் நீங்கள் எழுத போகிறது கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் ஒன்லி த ஃபங்க்ஷன் நேம். ஓகே, ஸோ இட் வில் ப்ரொவைட் வாட் த ரிசல்ட் இஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ லாம்டா ஃபங்க்ஷன். லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அனதர் நேம்ஸ் அதே. ஓகே, லாம்டா ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா அனானமஸ் ஆர் அன்னேம்டு ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேரே இல்லை அப்படின்னா அதை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா வி கால்ட் அஸ் அ லாம்டா ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு வேரியபிள் ஒன்று கொடுத்துட்றீங்க. ஓகே, இஸ் ஈக்குவல் டு லாம்டான்ற கீவேர்ட். இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் டெஃப்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, ஸோ அது ஆனால் இங்கே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லாம்டான்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் இந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண போகிறீங்க, நான் A, B அது மாதிரி 2 வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன், அந்த 2த்தையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கோலன் வரும். ஓகே, இந்த 2 வேரியபிள் வச்சு நீங்கள் என்ன எக்ஸ்பிரஷன் கொண்டு வர போகிறீங்க, அடிஷன் பண்ண போகிறீங்களா, மல்டிபிகேஷன் பண்ண போகிறீங்களா, டிவிஷனா, என்ன மேனிபுலேஷன் பண்ண போகிறீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோலனுக்கு அப்புறம் கொடுக்கணும். நான் இங்கே வந்து சிம்பிளாக ஒரு அடிஷன் தான் பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா A + B அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரஷன் கொடுத்துறேன். திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்க, லாம்டான்ற கீவேர்ட் கொடுக்குறீங்க, என்னென்ன பேராமீட்டர் யூஸ் பண்ண போகிறன்றதை சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒரு கோலன். ஓகே, இந்த பேராமீட்டர்ஸ் வச்சு என்ன மேனிபுலேஷன் பண்ண போகிறீங்களோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுக்க போகிறீங்க. ஓகே, நான் அடிஷன் தான் பண்ண போகிறேன், A + Bன்னு கொடுத்துட்டேன். இஸ் இட் கிளியர்? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் தான் பேர் இல்லையே, ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மொத்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், எஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ பிரிண்ட்டில் போயிட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வித்தின் த ப்ராக்கெட்குள்ளே 2 பேராமீட்டர், நீங்கள் எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம் அத்தனை பேராமீட்டருக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்கணும். ஏன்னா இங்கே 2 பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். A, Bன்னு 2 பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ Aக்கு ஒரு வேல்யூ, Bக்கு ஒரு வேல்யூ. நான் இங்கே என்ன பண்ணுறேன், Aக்கு 3னும் Bக்கு வந்து 4னும் வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து Aக்கு போகும், இந்த 4 வந்து Bக்கு போகும். ஓகே, இங்கே என்ன மேனிபுலேஷன் பண்ண சொல்லியிருக்கீங்க, 3, 4, 3 + 4 7. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 7 அவுட்புட் கிடைக்கும். வெரி சிம்பிள். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் எ லாம்டா ஃபங்க்ஷன். இங்கே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பேரே வைக்கல. ஓகே, அதனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர், லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஃபங்க்ஷன் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ரிகர்சிவ். இது வந்து பார்த்தோன்னா எந்த விதத்துலையும் குறைச்சல் கிடையாது. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அடிக்கடி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பற்றி ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கை பேஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிச்சுன்னா அது பேர் தான் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். எ ஃபங்க்ஷன் தட் கால் இட் செல்ஃப். ஓகே, ஸோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வேலை தன்னை வந்து திருப்பி கால் பண்ணிக்கும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் நோன் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், டெஃப் ஃபேக்ட் ஆஃப் n. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த என்னோட வேல்யூ 0வாக இருந்தால் என்னன்னு ரிட்டர்ன் பண்ணணுமா 1. ஏன்னா ஃபேக்ட் ஆஃப் 0 வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1. ஓகே, எல்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n* ஃபேக்ட் n-1. ஓகே, ஸோ இந்த மேனிபுலேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், பிரிண்ட்டுக்குள்ளே ஃபேக்ட் ஆஃப் 5ன்னு சொல்கிறோம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணில் போய் இந்த 5 வந்துடும். ஓகே, இஃப் கண்டிஷன் செக் பண்ணணும். ஏன்னா 0வாக இருந்துச்சுன்னா 1 ரிட்டர்ன் பண்ணிடணும், அதில் மேனிபுலேஷன்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, அதனால் இந்த எண்ணில் வந்து பார்த்தோன்னா 5 = 0வா, கண்டிஷன் என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஃபால்ஸ் ஆனால் தான் எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்கோம், என்னன்றது 5. 5* ஃபேக்ட்டு 5 - 1 என்னது 4. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5* ஃபேக்ட் ஆஸ்ட்ரிக் ஃபேக்ட் 5 - 1 என்னது 4. ஓகே, இதுக்கு அடுத்த மேனிபுலேஷன் திருப்பி பாருங்கள், மறுபடியும் இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிட்டு பாருங்கள். ஃபேக்ட் ஆஃப் 4 அப்படின்னு சொன்னால் ஃபங்க்ஷன் பேரும் ஃபேக்ட் தானே. ஓகே, அப்போ என்ன பண்ணுதுன்னா இது உள்ளேயே தன்னைத்தானே திருப்பி கால் பண்ணிக்குது. ஓகே, ஸோ திருப்பி கால் பண்ணும்போது என்ன நடக்கும்னா இந்த இடத்துல 4 வரும். ஓகே, மறுபடியும் 4 = 0 செக் பண்ணுவீங்க, இல்லை எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 4* ஃபேக்ட் 4 - 1 என்னது 3. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் மேனிபுலேஷன் என்ன நடக்கணும்னா 5* ஆல்ரெடி 5 இருக்கு இல்லையா, 5*
4 asterisk fact of 3. ஓகே, அதுக்கு அடுத்த மேனிபுலேஷன் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 asterisk 4 asterisk 3 asterisk fact of 2. ஓகே, அடுத்த மேனிபுலேஷன் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 asterisk 4 asterisk 3 asterisk 2 asterisk fact of 1. ஓகே, அடுத்த மேனிபுலேஷன் என்ன நடக்கும்னா 5 asterisk 4 asterisk 3 asterisk 2 asterisk fact of 1க்கும் வேல்யூ 1 தான். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா fact of 0. fact of 0. அப்போ அடுத்த மேனிபுலேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா 5 asterisk 4 asterisk 3 asterisk 2 asterisk 1 fact of 0க்கும் வேல்யூ 1. ஓகே, ஸோ at last we will get the answer of 120. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். ஆல்ரெடி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ தட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதில் பேஸ் கண்டிஷன்னா என்ன, லிமிட் எப்படி செட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஆன்சரை, இது ஒரு 5 மார்க் ஆன்சர். இந்த ஆன்சர் நான் இப்போ எப்படி சொல்லியிருக்கணும், இதுவே எனஃப். ஓகே, 5 மார்க்குக்கு இதை மட்டுமே ப்ரெசென்ட் பண்ணாலே போதுமானது. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து 5 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிட முடியும். கச்சமச்சான நிறைய எழுதணும்னு நினைக்காதீங்க. சிம்பிளாக கிறிஸ்பாக என்ன வேணுமோ அதை மட்டும் கொடுத்தா மட்டும் போதும். இந்த மேனிபுலேஷன்ஸ்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் சொன்னேன். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு அப்படின்னா என்ன, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் அப்படி மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நான் திங்க் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.